என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பு முறையில் நகரம் விஸ் கிராமம் அதை தான் பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா மனுஷங்க எல்லாருமே வேலைக்காக நகரத்துக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்க்கை அமைதியை தேடி சிலர் என்னென்னா அங்கேருந்து இங்கே கிராமத்துக்கு வந்து திரும்புகிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஆடு வளர்ப்பு இது கிராமத்துக்கு மட்டும் இல்லை, நகரத்திலும் சாத்தியமான ஒரு வருமான வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு செட் ஆகும், நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொன்னாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அது நம்ம வளர்க்குற முறையை பொறுத்து தான் இருக்கே தவிர நிலம் வேணும் எல்லாம் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நகரத்தில் ஆடு வளர்ப்பது எப்படி, கிராமத்தில் ஆடு வளர்ப்பது எப்படி, செலவு லாபம் சிரமம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்க போவோம். யார் யாருக்கு எப்படி செட் ஆகும், யார் வந்து எதை தேர்வு பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சப்போ நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ கிராமம் என்றாலே வந்து ஆடு வளர்ப்பது கலாச்சாரம் மாதிரி தான். இப்போ கிராமத்தோட பலன் என்னென்னா, நிலம் கிடைக்கும், மேய்ச்சல் நிலம் இருக்கும், தண்ணீர் வசதி இருக்கும், இயற்கையான தீவனம் இருக்கும், அனுபவம் உள்ள மக்களும் இருப்பாங்க. ஏன்னா வந்து நிறையா வந்து நம்மலாம் ஒரு வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னா அவங்க வேலைக்கு சில பேர் போக மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, 80 வயசானாலும் சரி 100 வயசானாலும் சரி இன்னமும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டே தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு பாட்டிலாம் 80 வயசுக்கு மேலே இருக்கும், இன்னமுமே களை எடுக்க அதாவது இந்த எலுமிச்சம்பழம் பழம் பிறக்க எல்லாத்துக்கும் வந்து வேலைக்கு ஓடிடுறாங்கங்க. எப்படி தான் அவங்களுக்கு வந்து அதாவது முடியுது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா இப்போ 30 வயசு ஆறதுக்கு முன்னாடியே எனக்கு கை வலிக்கு கால் வலிக்கு, 30 வயசானா கூட பரவாயில்ல, பிறந்த குழந்தை கூட 2 வயசு 3 வயசுல அம்மா எனக்கு கால் வலிக்கு, நான் இதை எடுத்துகிட்டு வர முடியாது அதை எடுத்து வர முடியாதுன்னு சொல்லுது. அந்த மாதிரி கிராமத்து மனுஷங்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பு வந்து புதுசு கிடையாது, அது ஒரு பழைய வாழ்க்கை முறைன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து கிராமத்தில் ஆடு வளர்ப்பு முறையை வந்து பார்த்துடலாமா? அதாவது திறந்த கொட்டகை வந்து இருக்கும், இயற்கை காற்றோட்டமாக இருக்கும், மரம் வந்து நல்ல நிழலாக இருக்கும், மேய்ச்சல் முறை வளர்ப்பும் இருக்கும், குறைந்த அளவு செலவும் இருக்கும், தீவன செலவும் இருக்கும். மர நிழல்லாம் அப்படி ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க. எங்கள் ஊரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரிசக்காடு தான். அதனால் மரம் அப்படிங்கிற வந்து ரொம்பலாம் இருக்காது, மரங்கள்லாம் அங்கங்கே தான் இருக்கும். அதனால் மர நிழல் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ செலவு, இப்போ கொட்டை அமைப்பு வந்து நம்மளுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நாங்களாம் தரையில் தான் வந்து அமைச்சிருக்கோம், அதனால் செலவு வந்து ரொம்ப கம்மி. தீவன செலவும் கம்மி தான், ஏன்னா மேய்ச்சல் முறைக்கு போகுது இல்லையா, அதனால் தீவன செலவு கம்மி. தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. காலையில் கொஞ்சம் குடித்தா 2 டவி ஊற்றி வச்சாலே போதும், அதை குடிச்சிட்டு போச்சுன்னா அங்கே வெளியில் வந்து கம்மாயில் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துடுங்க. அடுத்து மருத்துவம் வந்து நாங்கள் அப்பப்போ எல்லாமே போட்டதுனால அதுக்கு வந்து செலவுங்கிறது ரொம்ப அதிகமான கிடையாது, ரொம்ப கம்மி தான். லாபம்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் வந்து அதிகம், வளர்ச்சி வேகம் வந்து அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இறப்பு விகிதங்கிறது ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி மார்க்கெட் பண்ணுறதும் ரொம்ப 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 எளிது. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே சந்தை இருக்குது, நிறைய வியாபாரிகள் ஊர்லேயே தேடி வருவாங்க எங்களுக்கு ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவராத்திரிக்கெலாம் ஆடு வந்து கெடா கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கறதே நம்ம மார்க்கெட் பண்ணுற மாதிரி தான். கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அதிகம். அதனால் வளர்ச்சி வந்து மெதுவாக இருந்தாலும் லாபம் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப நிலையாக போய்கிட்டு இருக்கும். இப்போ நகரத்தில் ஆடு வளர்ப்பு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொல்லி என்னென்னா, நகரத்தில் உள்ள சவால்கள் என்னென்னா, நிலம் இல்லை, மேய்ச்சலும் கிடையாது, சத்த பிரச்சனை, வாசனை பிரச்சனை, அயலவர்கள் எதிர்ப்பு, அதாவது பக்கத்தில் ஆடு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி இங்கேயே அந்த பிரச்சனைகள் உண்டு தாங்க. அடுத்து சட்ட விதிமுறைகள் எல்லாமே நகரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இப்போ நகரமுடைய ஆடு வளர்ப்பு மாடல் என்னென்னா ரூட் ஆஃப் ஆடு வளர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் வந்து மாடிலெல்லாம் ஆடு வளர்க்குறாங்க, அவங்களாம் வந்து மேய்ச்சலுக்கு போய்கிட்டே இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால் அதாவது க்ளோஸ்டு, அதாவது மூடி வச்சு அந்த ஷெட்டு போட்டு சில பேர் வந்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி பறவைகள் வந்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி தீவனம் வந்து வெளியில் வாங்கி வளர்க்குறவங்க வந்து இருக்காங்க, கமர்ஷியல் ஃபீடிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
அதாவது நகரத்தில் ஆடு வளர்ப்புனா மேய்ச்சல் மட்டும் கிடையாது, முழுக்க முழுக்க நம்ம தான் வந்து எல்லாமே தீவனம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். செலவு லாபம் பார்த்தீங்கன்னா, செலவு வந்து கொட்டைக்கு வந்து அதிகமாக இருக்கும், தீவனத்துக்கு அதிகமாக இருக்கும், தண்ணீர் வந்து ஆல்ரெடி இருக்கும், சில இடத்துல இருக்கும், சில இடத்துல மட்டும்தான் இருக்காது, மருத்துவம் அதிகம், பராமரிப்பும் அதிகம். லாபம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நகரத்தில் வந்து ஆடுக்கு விலை நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நேரடியாகவே கஸ்டமர்கிட்ட வந்து விற்றுடலாம். நம்ம எல்லாம் இது பண்ணுறோமோ அதுதான் ப்ரைஸிங் மட்டும். நகரத்தில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து அதிகம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம், அந்த லாபம் எடுக்கிறதும் அதிகமாக தான் வரும். இப்போ நகரம் கிராமம் இதுக்கு வந்து ஒரு கம்பேரிஷன் பார்த்தலாமா? அங்கே என்னன்னா நிலம் வந்து இருக்கும் எங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராமத்தில் இருக்கும், ஆனால் நகரத்தில் வந்து இல்லை. மேய்ச்சல் வந்து கிராமத்தில் இருக்குது, ஆனால் நகரத்தில் வந்து அப்படி விட முடியாது. செலவு வந்து கிராமத்தில் குறைவு, நகரத்தில் வந்து அதிகம்தான் வரும். லாப வாய்ப்பு வந்து இங்கே நிலையானது, அங்கே லாப விகிதம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ரிஸ்க் குறைவு கிராமத்தில். நகரத்தில் பார்த்திங்கன்னா அதிக ரிஸ்க்கு தான். சட்டம் பார்த்திங்கன்னா சுலபம், அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். வாசனை பிரச்சனை கிடையாது, அங்கே வந்து பிரச்சனை தான். மார்க்கெட்டு வந்து மண்டி, அங்கே டைரெக்டாக நம்ம வந்து கஸ்டமர்கிட்டயே கொடுத்துடலாம். யாருக்கு வந்து எது செட் ஆகும் அப்படின்னா, கிராமத்தில் வாழ்பவர்கள், நிலம் உள்ளவர்கள், இந்த விவசாய பின்னணி உள்ளவங்க, குடும்ப ஆதரவு, நேரம் உள்ளவங்க, கிராம முறை வந்து ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நகரத்தில் வாழ்பவர்கள் வந்து முதலீடு செய்ய முடியும், பிஸ்னஸ் மைண்ட் செட்டோடு பண்ணலாம். மார்க்கெட்டிங் நாலேஜு, சட்ட விதிமுறைகள் தெரிந்தவர்கள் நகர முறையில் கமர்ஷியல் மாடல் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு ஆடு ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும், ஒரு குட்டி ஒரு வீட்டின் கனவுகளை உருவாக்க முடியும். ஆடு வளர்ப்பு என்பது வெறும் தொழில் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை மாற்றம், அது ஒரு பொருளாதார பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம், அது ஒரு நம்பிக்கை அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். நகரமா கிராமமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் வாழ்க்கை நிலை என்ன, முதலீடு எவ்வளவு, இலக்கு என்ன, இதுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் மாடலை நீங்கள் தேர்வு பண்ணிக்குவீங்க. ஒரு ஆடு வளர்ப்பு ஒரு தொழில் இல்லை, ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு பயன்படுத்துகிற விவசாயி, அந்த வாய்ப்பை புரிஞ்சவன் தான் தொழிலதிபர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை நகரம் மிஸ் கிராமம் எதை நீங்கள் தேர்வு பண்ணுவீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும், ஆடு சம்மந்தமாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியல, பேசணும் அப்படின்னு நினச்சாலும் பழைய வீடியோக்களை நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு நாளைக்கு பார்க்கலாம்.